ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே ஸ்பெஷல் தானே. வீட்ல சாப்பாட்டுக்கு கண்டிப்பா நான்வெஜ் எடுத்திருப்போம். இன்னைக்கு எங்க வீட்டு நான்வெஜ் சாப்பாட்டுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, சிக்கன் தான் நண்பர்களே. லெக் பீஸ் 2 போட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இவ்வளோ சிக்கனோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரூ. 300. இன்னத்த விலைக்கு கோழி இறைச்சி ரூ. 300 ரேட்டு லாபமா இல்லையான்னு சொல்லுங்க. சரியா, 2 லெக் பீஸ் போட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இனி இதை குழம்பு வைக்கணும். அப்புறமா நண்டு வாங்கி வச்சது ஃப்ரிட்ஜ்லேயே இருந்துச்சு. நண்டு வாங்கி வச்சு 2 நாள் ஆனதுனால கை தனியா, கால் தனியான்னு பூஞ்சு வந்துட்டு ஒரே ஒரு நண்டு மட்டும் காலோட இருந்துச்சு. அத வச்சு ஷோ காமிச்சிட்டுருக்கேன் பாருங்க. இனி இதில பாதி நண்ட பிரிச்சு ரசமும், பாதி நண்ட வந்து நண்டு தொக்காவும் பண்ண போறேன். இனிமேல் கிளீனிங் வேலையை பார்த்துடலாமா? இறச்சி துண்டு துண்டா பீஸ் பீஸாக கட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை அலசி தனியாக எடுத்து வச்சுட்டு, நண்டு பார்க்குறப்போ ஃபுல்லாக தோடாக தான் இருக்குது. அந்த தோடில் எதை நம்ம சமைக்கிறதுன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஒன்றும் இல்லை நண்பர்களே, மேத்தோட தனியாக பூச்சி எடுத்துருங்க. பாதி ஆளுக்கு அது கூடவே வந்துடும். தோல் எடுத்த பிறகு அது மேலே லைனாக ஒட்டிக்கிட்டு சாஃப்டான தோல் ஒன்று இருக்கும். அதையும் பிச்சு தள்ளிடுங்க. நடுவில் குடல் பிதுங்கி வந்த மாதிரி கொலன்னு இருக்கும். அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியில் நண்டோட நகத்தை பிடுங்கி தள்ளிட்டிங்கன்னா நண்டு கழுவுற வேலை முடிஞ்சிச்சு. இப்படி தான் நண்டோட தேவையான பாட்டு, தேவையில்லாத பாட்டுன்னு பிரித்து எடுக்கணும். நான் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டு இனி சமைக்க போகிறேன். சமையலறை மினி விலாக் அடுத்து பார்க்கலாம். சரியா, வீடியோ லைக் பண்ணிடுங்க.